இப்ப மாணிக்கம் தாகூருக்கு வந்து விமர்சனம் வச்சிருக்காங்கல்ல, RSS கேக்குற மாதிரி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி, அதுக்கு சொல்ல ஆட்களுக்கு ஆறாவது அறிவே இல்லைன்னு அர்த்தம். RSSக்கு காங்கிரஸுக்கு தான் சம்பந்தம் இல்ல. இப்போ தாவேக்காக்கு போறீங்கன்னா விஜய் தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் போறதுக்கு ரெடியா இருக்கு. ஆசை தெளிவா சொல்லிட்டோமா, நான் சொல்லவே இல்லை தாவா கூட போறீங்களாங்கிற. போன தடவை திமுக கேள்வி முடிச்சேன். கேள்வி புரியுதுமா எனக்கு, நீ ஆரம்பிக்கவே எனக்கு புரிஞ்சுதானே சொல்றேன். 25ல அதைத்தான் நான் என்ன சொல்றேன், 25ல நாங்க 18 ஜெயிச்சோங்கிற. சரி, திமுக எத்தனை தொகுதி நின்னுச்சு? எத்தனை தொகுதிகள் சார் எதிர்பார்க்கறாங்க? நாங்க 234 தொகுதி நிக்கலாம் தான் நினைக்கிறோம். இல்லம்மா, பாசம் திமுக எங்க மேல இருக்க பாசத்துல எல்லாம் நீங்களே நில்லுங்க நாங்க ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு இருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு காமராஜர் தோற்றார்னு வருது, கூடியிருந்த எல்லாரும் ஐயோ போச்சே போச்சேன்னு தலையில அடிச்சுட்டு அழுகிறான். அது வரலாம் அமைதியா இருந்த தலைவர் காமராஜர் சிரிக்கிறார், ஹஹான்னு சிரிக்கிறார் சத்தம் போட்டு. அதுக்கு இன்னொரு காரணத்தை இப்ப நான் சொல்றேன். திமுக அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. எதிர்த்து ஒருத்தரை கொள்றதில்ல, கட்டி பிடிச்சே கொள்றது, அதுதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம். கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே காங்கிரசினுடைய வேர்களை வெட்டுகின்ற வேலையை செய்தார்கள் என்பதை 100க்கு மேற்பட்ட நாடுகளில் சிலையாக இருப்பவர் மகாத்மா காந்தி. உலகமே பாராட்டுது. அந்த காந்தியை பற்றி இப்ப 2 நாளைக்கு முன்னால திமுக ஒரு பெரிய மகாராஜா என்ன பேசினார் கவனிச்சியமா? காந்தியவே உள்ள படுக்க வச்சதே நாங்க தான், நீங்க என்னடா? இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு கோபம் வரலன்னா, பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு திமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆனா பெரும் பிளவு ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா தொடர்ந்து ஒருத்தரும் விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஏற்கனவே பார்க்க முடிஞ்சது, ரொம்ப கடுமையா இருந்துச்சு. தமிழக காங்கிரஸ் ஒரு அழிவு நோக்கி செல்லுதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு அந்த ட்வீட் மூலியமா. அடுத்து நம்ம இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. ஆட்சியில பங்கு வேணும் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது உங்க கூட்டணிக்குள்ள? என்ன பிரச்சனை போகுது? உங்களுடைய கேள்வியின் துவக்கத்திலே பதில் சொல்லட்டுமா? என்ன பதில்? காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்னு வந்தா கேள்வி ஆரம்பம். அது ஏன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அதிகாரத்தை நோக்கி தானே பயணப்படுவாங்க. அது என்ன காங்கிரஸ் கட்சி விதிவிலக்கா? அதுவும் இந்திய நாட்டிலேயே ஒரு ஒப்பற்ற உன்னதமான ஆட்சியை தந்த மாநிலம் இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் தலைமையில் தான் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் உதாரணமாக சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஆட்சியை தந்த ஒரு காங்கிரஸ் கட்சி இப்போ உடனே ஆட்சிக்கு வர முடியலன்னாலும் குறைந்தபட்சம் ஆட்சியில் பங்கு விட்டு கூட்டணி ஆட்சியெல்லாம் வரணும்னு நினைக்கிறது என்ன தப்பா? அப்படி ஒரு சிந்தனை கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதுல தவறு ஒண்ணும் இல்லை சார். ஆனா இத்தனை வருஷமா ஏன் கேட்கல? இப்போ ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது கூட நீங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல. அப்ப பெரும்பான்மை உங்க பக்கம் இருந்துச்சு. அப்ப கூட ஆட்சியில பங்கு கேட்காதவங்க இப்ப ஏன் ஆட்சியில பங்குன்னு கேட்கறாங்க? திமுக ஆரம்பிக்கிற காலத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணான்னு தான் தீர்மானம் போட்டாங்க, தெரியுமா? அப்புறம் சுதந்திர இந்தியாவை ஒத்துக்கிட்டவங்க ஏன் தேர்தல் நின்னாங்க? இது என்னம்மா கேள்வி? நேற்று கேட்கலைங்கிறதுக்கா நீங்க கேட்கக்கூடாது இருக்கா? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குல்ல சார்? இப்ப கேட்க நோக்கம் இதாமா, அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் நோக்கம். இத்தனை வருஷம் ஏன் இல்ல? அப்ப அதைத்தான் நான் முன்னாலேயே சொன்னேன். பிரிட்டிஷ்கார ஆடுற போது இவங்க எல்லாம் சுதந்திரம் வேணான்னு சொன்னவங்க தானே. இப்பயே சுதந்திர நாட்டில் தேர்தலை போட்டின்னு கேட்கறதும் இதுவும் ஒண்ணு. அரசியல் கட்சி என்பது அரசியலுக்கு வருகிறோம் என்பது பதவிக்கு வரணும். ஆனால் ஒரு வித்தியாசத்தை சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சிக்காரன் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்கும் மற்றவர்கள் வருவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வித்தியாசங்கள் இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரன் பதவிக்கு வருவது என்பது பொது வாழ்க்கையை, ஒரு ஆட்சி நிர்வாகத்தை வேள்வியாக நிறுத்திக் கொண்டு தன்னை அழித்துக் கொண்டு அவன் செயல்பட, மற்றவங்க வணிகமாக பார்க்கறாங்க. உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா திமுக வணிகமா பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களா? மற்றவங்க மொத்தமா சொல்லிட்டேன்ல, என்ன சந்தேகம்? மொத்தமா சொல்லிட்டேமா? அதுக்கு இவ்வளவு விளக்கம் கேட்டா கரெக்ட். இந்தியா சுதந்திரம் அடைகிறது, பிரகாசம் முதலமைச்சர், அடுத்து ஓமாந்தூரார் முதலமைச்சர், குமாரசாமி அடுத்து முதலமைச்சர், அதுக்கடுத்து ராஜாஜி முதலமைச்சர், அதுக்கடுத்து காமராஜர் முதலமைச்சர், அப்புறம் பக்தவச்சலம் போயிடுச்சு. இத்தனை முதலமைச்சர் சொல்லிட்டேன்ல. இன்று வரை அந்த முதலமைச்சர்கள் ஏதாவது அரசு வரி பணத்தை தவறாக செலவு செய்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியாவது வைக்க முடியுதா? இப்படி அவர்கள் இருந்தாங்கல்ல, அதற்கு பின்னால் வந்தவர்களை பற்றி இப்படி யாரையா சொல்ல முடியுமா?
அன்றைக்கு இருந்த வாக்காளர்கள் நிற்கிற வேட்பாளருடைய தகுதி என்பது அவனுடைய நேர்மை, நாணயம், அர்ப்பணிப்பு மனோபாவம், தியாகம், ஒழுக்கம்னு பார்த்தாங்க. இப்ப அதெல்லாம் தள்ளிட்டு அதெல்லாம் கிடக்கட்டியா எனக்கு என்ன தர்ற என்று கேட்க துவங்கியவருடைய விளைவுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பொது வாழ்க்கையே ஒரு பெரிய களங்கமாக மாறி இருக்கு. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த மாதிரி செய்திகள் இளைஞர்களுக்கு தெரியாமல் போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாடு இப்படி போச்சோங்கிற ஒரு கவலை வருது. இதை இந்த வரலாற்றை நம்மை போன்றவர்கள் சொல்லாததுதான் இந்த விபரீதம் நினைக்கிறேன். சார், ஓகே, இந்த விஷயம் புரியுது. ஆனா இப்போ நம்ம வந்து தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது காங்கிரஸ் ஒரு தொகுதிகளில் கேட்குறாங்க, திமுக அதுக்கு ஒத்து வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா தொடக்கத்துல இருந்தே 63, அடுத்து 41, அடுத்து 25, இப்போ எவ்வளவு கொடுப்பாங்க, திரும்பவும் குறைக்க தான் செய்வாங்கங்கிற ஒரு பேச்சு நிலவுது. ஆனா காங்கிரஸ் இந்த வாட்டி ஏதோ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கவுண்ட் 39, 40ன்னு எதிர்பார்க்கிற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அவங்க குறைவா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கும்போது அவங்க குறைவா கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களா, இல்ல அதுல என்ன சிக்கல் இருக்கு? நான் உன்னை குறை சொல்ல மாட்டேமா, சொல்லும் போதே அதுக்கு முன்னால ஒன்று நடந்ததை உன்னை மறந்துட்டு சொல்றேன். முதல் தர நாங்க கூட்டணி இருக்கிறவங்க 2 பேரும் சமமா நின்னோம், அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, அது உண்டு, அது உண்டு, அது உண்டு. 118 118 நீங்க அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி இருந்தா குறைஞ்சு குறைஞ்சு வந்திருக்கோம். இதுல இருந்தே எங்களுடைய கோபத்துக்கு காரணம் தெரியலையா? சமமாக நின்னோம். 115ங்கிறது 100 ஆச்சு, 80 ஆச்சு, 60 ஆச்சு, 40 ஆச்சு, இப்போ 30 கீழே 25 போச்சா? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னை அழித்து கொண்டு செத்த, அடிபட்டு உதைபட்டு செத்த காங்கிரஸ் அழிஞ்சே போகணும், நாட்டுக்கே சுதந்திரமே வேணான்னு சொன்ன கட்சி தான் பலமா இருக்குன்னு ஒத்துக்குவீங்களா? அப்படி ஒரு நிலைமை வருவது இந்த தேசத்திற்கு, இந்த மாநிலத்துக்கு விபரீதத்தை உருவாக்கி விட்டதோ என்கின்ற அச்சமும் பயமும் என்னை போன்றவர்களுக்கு வந்தவருடைய விளைவுதான். நான் மந்திரி ஆகணும்னு நான் கேட்கல. நாடு நலம் பெறணும்னா ஒரு பெண் பிள்ளை மனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்வதற்கு கூச்சமா இருக்கு. எங்க வீட்டில் இருக்க சின்ன கடைசியா இருக்கக்கூடிய அந்த பேர பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க 7 வயசு 8 வயசு பிள்ளைங்க வெளியே போனா கூட வீட்டுக்கு வர்றவரெல்லாம் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க ஒரு நிலைமை வந்துருச்சே. இது எல்லாம் யாரோ அரசியல்வாதிகள் தான் குறைன்னு சொல்ல மாட்டேன். நிலத்தினுடைய வளம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் பயிர் பச்சைகள் வளரும். அது மாதிரி மக்களுடைய மனோநிலை தான் வேட்பாளர்களை உருவாக்குது, அமைச்சர்களை உருவாக்குது. ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 540 பேர். இந்த 540 பேர்ல திமுக வெறும் 14 எம்பியா இருக்கிற போது 7 பேரை மந்திரியா காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தோமா? நினைவு இருக்கா? மன்மோகன் சிங் ஆட்சியில் 540 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல வெறும் 14 எம்பிக்கள் இருந்த திமுக காரங்களுக்கு 7 மந்திரி கொடுத்தோம். 234 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல நாங்க 18 பேர் இருக்கிற போது எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறது நியாயம் நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியாமா? அதே இத்தனை நாள் கேட்கல சார், இப்போ தேர்தல் வரும், இப்ப கேட்கிறோம், கொடுங்க. 18 பேரை வின் பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்னா, கேட்டாதான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வேற. எங்களுடைய பெருந்தன்மை உங்களிடத்துல இருக்கும்னு நினைச்சோம், இல்ல இப்ப கேட்கிறோம். ஆனா தலைமை முடிவு பண்ணிக்கோ. இப்ப RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் தலைவரா? அவர் தலைவரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி தலைவரா? யாருமா தலைவர்? கார்கே தலைவர். RS பாரதி பாவமா அவர் விளையாட்டா இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அரசியல் என்பது வேறு. ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் இருக்காரு, TK இளங்கோவன், அவர்கிட்ட போய் கேட்கட்டும். இளங்கோவனுக்கு அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா ஒருத்தர், அவர் பேரு TK சீனிவாசன் பேர். அந்த காலத்துல ஏமா நான் என்ன சொல்றேன்னு கேட்கும்போது உனக்கு ஏமா திமுக சாதகமா பேசலன்னா கோபம் வருவா? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், நீ மறிக்கிற. இல்ல, நீங்க ராகுல் காந்தி என்ன தலைவரான்னு கேட்டீங்க இல்லையா? ஏமா கட்சிக்கு தலைவர் யாருமா? கார்கே தானமா? ஆனா ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு இல்லாம போயிடுமா? நான் என்ன, நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்னா ஏமா கூட குர்ரம்னா குதிரை குர்ரம்னா யாரைக்கு அரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும்? ஸ்டாலின் தானே தலைவர். அது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கார்கே தான் தலைவர். ஆனால் அதை கடந்து காங்கிரஸ் கட்சியில எப்படியுமே தீர்மானம் தலைவர் உத்தரவு போடுவதை போல எந்த காலத்திலும் சொல்றது இல்லை, கலந்து பேசிதான் முடிவு எடுப்பாங்க. ஆனா அந்த மற்ற கட்சிகள்லாம் அப்படி கிடையாது. தலைவர் சொன்னா ஒத்துக்கிட்டே ஆகணும். தலைவர் சொல்லி மாற்று கருத்து சொன்னா உடனே அடுத்தால் கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு அப்படி இல்லை. உலகமே போற்றிய ஒப்பற்ற தலைவன் காந்தியை கூட எதிர்த்து இந்த ஊர்ல தொண்டனாக இருந்த காமராஜ் கேள்வி கேட்டார். அதுல ஒரு நியாயம் இருக்கிற போது அவர் பத்திரிகையிலே எழுதினார், நான் பக்கத்தில் இருந்தவர் சொன்னதை கேட்டு சரியா புரிஞ்சுக்காம ஒரு தப்ப சொல்லிட்டேன், அங்க இருக்கிற காமராஜன் ஒரு தொண்டர் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது, அதற்காக வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். இதுதான் காங்கிரஸ். அதனால இங்க வந்து யாரும் அடிமையா இருக்க மாட்டார்கள், இருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் அவன் காங்கிரஸ் காரங்கள். வேற தகவல் சொல்ல வந்தீங்களா? அதாமா அந்த TK சீனிவாசன், அந்த காலத்துல அவர் தத்துவ மேதை TK சீனிவாசன் பாங்க. அவரை பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய அப்பாவே
எழுந்து நின்று வணக்கம் போடுவார். இப்ப அவரை விட ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார்ல, அவர் பையன் இவருக்கு கீழே தான் இருக்கிறான். அரசியல் இப்படித்தாமா, ஒரே மாதிரி இவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், இவர் சொல்றதை கேட்க கூடாது, அப்படி எல்லாம் இல்ல. இப்ப மாணிக்கம் தாகூருக்கு வந்து விமர்சனம் வச்சிருக்காங்கல்ல, RSS கேக்குற மாதிரி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி, அதுக்கு சொல்ல ஆட்களுக்கு ஆறாவது அறிவே இல்லைன்னு அர்த்தம். RSSக்கு காங்கிரசுக்கு தான் சம்பந்தம் இல்ல. RSS பற்றி தவறாக பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர்ல இருக்க திராவிடர் கழகத்தை போல அது சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொன்னது யாருமா? கலைஞர் அவர்கள். பாத்தியாமா, தெளிவா பேசுறியம்மா. அப்ப வேணும்ட்டே அதை கேட்டிருக்க கேள்விய நாங்களாமா சொன்னோம். சரி, RSS ஆதரிக்கிற பாஜக அந்த ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியில மந்திரியா இருந்தது திமுக காரங்களா காங்கிரஸ் காரங்களா? திமுக. ரைட், அது ரைட், முடிச்சுட்ட. தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்றத்துக்குள்ள பாஜக காரங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஹச்ராஜா, இன்னும் 3 பேர் முதல் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு யாருமா காரணம்? காங்கிரஸ் காரணமா திமுக காரணமா? திமுக கூட்டணி சேர்த்து தான் அவங்களை மந்திரியா எம்எல்ஏ உருவாக்குச்சு. எல்லா கட்டத்திலையுமே பிஜேபி காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திமுக, எல்லா கட்டத்திலையுமே அவங்களை எதிர்த்தது காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ்காரன் RSS காரன்னு அந்த திமுக ஒரு ஆள் சொன்னான்னா அந்த பைத்தியத்தை போய் உண்மை நீ நினைச்சா நான் என்னமா பண்ண முடியும்? சரி, இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்க, இவ்வளவு கடுமையான கூட்டணி என்னமா பேசுற நீ? உங்களுக்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்கற பயம் இல்லையா சார்? அதுதான் முன்னால நான் சொன்னமா, காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம். மற்ற கட்சி மாதிரி கொள்ளை கூட்டத்துல தான் ஓகே பாஸ் சொல்லுவான், இங்க அப்படி கிடையாது. அதுதான் காந்தியே உதாரணம் சொன்னேன். நான் சாதாரண இது அனுபவ ரீதியா இருக்குமா. தலைவர் காமராஜர் என்ற இமயத்தை கூட நான் கல்லூரியில படிக்கிற போது மாணவனாக இருந்த காலத்திலேயே எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட கேள்விதான் கேட்டுருக்கேன். இன்னைக்கெல்லாம் யார்கிட்டயா கேட்டா உடனே அடிச்சு வரட்டுமாங்க, அவர் கூப்பிட்டு விளக்கம் சொல்லுவார். இப்படித்தான் நாங்க வளர்ந்துருக்கிறோம். அதனால கருத்து சொல்வது எங்களுடைய உரிமை தான். அது நியாயம் இருந்தால் தலைவர் எடுத்துக்கொள்வதும், தவறாக இருந்தால் விளக்கம் சொல்வதும் அவங்களுக்கு. சரி, இப்படி கேட்கிறமா, வேணா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இப்ப நான் ஒரு கருத்து சொன்னா தலைமை சொல்லுச்சான்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல சில பேர் இன்னைக்கு நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கானா? அவர் எந்த தலைவர் சொன்னாங்க? அவர் மேல நடவடிக்கை ஏதாவது கேட்டீங்களா நீங்க? இன்னொரு தலைவர் மனுநீதி தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொன்னாரா? அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி நீங்க யாராவது கேட்டீங்களா? இது என்னமா நியாயம்? திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்கலாம் நடவடிக்கை எடுக்க கூடாது. அந்த விமர்சனம் நியாயத்தை சொன்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். பத்திரிக்கை தர்மம் இல்லமா, இது தர்மமே இல்லமா. உங்க மேல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி இல்ல, நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்க பேசுறீங்க. தலைமை பேச அப்ப கூட்டணினா என்னன்னே உனக்கு தெரியலமா? கூட்டணி ஆட்சி என்றால் தான் எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் பைண்டிங். கூட்டணி அது இல்ல, கூட்டணி ஆட்சி இல்லைன்னா தேர்தலுக்கான ஏற்பாடு தான் அது. நீங்க தேர்தலுக்கான ஏற்பாட்டுல இருக்கீங்க, முடிவு செய்யலாம். இப்ப நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்களா? தேர்தல் முடிஞ்சிட்டா அப்புறம் நாங்க தனி கட்சி தானமா? என்ன நாங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி கூட்டணி? இப்ப தேர்தலுக்காகவாது கூட்டணியில இருக்குமா? தேர்தலுக்கான கூட்டணி இனிமே தானமா வரணும் பேச்சுவார்த்தைக்கு. அது இருக்குமா இல்லைன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து வரணும். ஓகே, இப்போ ஒருவேளை உங்களுக்குள்ள கூட்டணி வரலன்னா தாவேகா பக்கம் போற ஐடியா இருக்கா? ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல? உன் மனசுல இருக்க ஆசையை வெளிப்படையா சொல்லிட்டமா, நான் சொல்லவே இல்லை, நீ தான் கேள்வி கேட்கிற. இல்ல, உங்க செயல்பாடு நீங்க பேசுற அதாவது நீ சொல்றத பொதுமக்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன், நாங்கள் பரிசீலிக்கிறோம். தாவேகா இன்னும் அன்டெஸ்டடான ஒரு கட்சி அப்படிங்கிறது இருக்குல்ல சார். காங்கிரஸ் எப்படி ட்ரஸ்ட்ங்கற வார்த்தைக்கு பொருளை சொல்லுமா, அப்புறம் பேசுவோம். ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க, அவங்களுக்குன்னு உள்ள வாக்கு சதவீதம் இவ்வளவு அப்படிங்கிறது. இது சதவீதம் எல்லாம் விவரம் தெரிந்ததா தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற அறிவு கொழுப்பில் இருக்கிறவன் சொல்றது. என் பொண்டாட்டி எதுக்கு ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியல, என் மகன் யாருக்கு ஓட்டு போடுறான்னு தெரியல, என் மகன் யாருக்கு ஓட்டு போடாம தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் இத்தனை சதவீதம் போடுவார்கள், இத்தனை சதவீதம் போடுவார்கள், இந்த ஜாதிக்கு ஆதரிக்கும் என்று சொல்வது சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் புள்ளி விவரம் என்ற பெயரில் மக்களை குழப்புவதற்கு தான் பயன்படும். சார், புள்ளி விவரம் இல்ல சார், நான் சொல்றது இப்போ ஒரு எலெக்ஷனை சந்திச்சிட்டாங்க, இப்போ 26 முடிச்சிட்டாங்கன்னா தாவேகாக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரிம்மா, 72ல எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சாரு. அவர் தேர்தலை சந்திச்சதா நிரூபிச்சாரா? பை எலெக்ஷன்ல தான் முதல்ல நிக்கிறார், பெரிய வெற்றி அடைஞ்சாரு. எப்படி? அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருந்த ஒரு பழக்கம் இருக்கு, மக்களை சந்திச்ச ஒரு இது இருக்கு. இப்பதானே விஜய் இல்லம்மா அப்படி நினைச்சுக்கிட்டா ஒரு தப்புமா. நீ அப்படி கேட்டா இப்படி சொல்ற, இப்படி கேட்டா அப்படி சொல்ற. உப்பு இருக்கானா பப்பு இருக்குற, பப்பு இருக்கானா உப்பு இருக்குங்கிற. ஏதாவது ஒரு கேள்வியை நேரடியா கேளுமா.
சார், முன்னால எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு ட்ரஸ்ட் முன்னாடி என்பது பேசினார் இல்லையா? எல்லாருமே பிறக்கிற போது யாருமே டிராயர் போட்டு பிறக்கிறது இல்லம்மா. வளர வளரத்தான் உடை மாறுறோம்ல. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, அந்தந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதற்கு தகுந்ததால் தன்னை மாற்றிக்கொண்டு நடத்துவாங்க. புதிய கட்சியா பழைய கட்சியான்னு பார்க்காம யாராக இருந்தாலும் இவன் அறிவும் திறமையும் எல்லாருக்கும் இருக்குமா? போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கா? திருடனுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கா? எந்த திறமை எந்த அறிவு மக்களுக்கு பயன்படுதான்னு பார்க்கணும். விவரம் தெரிந்த கிரிமினலை விட விவரமே தெரியாத சாதாரண ஆள் கூட மேலும் நினைக்கிறோமா? இப்போ தாவேக்காக்கு போறீங்கன்னா விஜய் தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் போறதுக்கு ரெடியா இருக்கு. ஆசை தெளிவா சொல்லிட்டோமா, நான் சொல்லவே இல்லை. தாவா கூட போறீங்களாங்கிற, தாவா கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கிற உன்னுடைய விருப்பத்தை. அவங்க வந்து சொல்றது யார் வேணும் எங்க கிட்ட கூட்டணியில வந்து சேர்ந்துக்கலாம், ஆனா விஜய் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சரிம்மா, நான் என்ன சொல்றேன், நாங்க ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. அடுத்த ஆப்ஷன் அதுவும் தானே சார் இருக்கும். ஆப்வியஸா அதிமுக பக்கம் பாஜக இருக்காங்க, நீங்க போறது இல்ல. தனியா நின்னு நான் திரும்ப என் வாயில சொல்ல வைக்கிறேம்மா, உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய ஆர்வத்தை, ஆசையை இப்படி கேள்வியா சொல்லிட்ட. நன்றி, வணக்கம். நாங்க தேர்தலில் யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் எப்ப வேணாலும் கூட்டணி வருங்கிறதுக்கு தமிழ்நாட்டை விட ஒரு உதாரணமே வேண்டாம். இந்த ஊர்ல தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ராயல் பண்றதுக்குள்ள 3 நாளைக்குள்ளேயே ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியே பிடிச்சது. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு 3 மாசம் இருக்கிற போது இன்னைக்கே இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு நீ கேட்கறது தப்பு இல்லம்மா. ஆனா நான் இப்படிதான் சொன்னா என்ன பார்க்கறவன் சந்தேகப்படுவான். நான் அயோக்கிய பேரு, அது சின்ன பொண்ணு, அதுக்கு தெரியல. நீ இவ்வளவு வருஷம் அரசியல் இருக்க, இது கூட தெரியாம எப்படா சொல்லேம்மா. நான் அந்த தப்பா பண்ண மாட்டேன். எதுவும் நடக்கும். ஆனா பிஜேபி கூட மட்டும் கூட்டு கிடையாது. மத்த யார் கூட வேணா நம்ம கூட்டணியில சேருவோம். ஏமா ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கு இல்ல, அதிமுக கூட்டணி இருக்கு இல்ல, எல்லாம் நடந்திருக்குல்ல. இப்ப தாவேக்காவோட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டோமா. நாளைக்கு நீ கூட ஒரு புதிய கட்சி ஆரம்பி, அது ஒரு பெரிய ஆர்வம் வந்து அவங்க கூட நாங்களும் கூட்டு சேர்ந்துப்போம். சரி, ஒரு இந்த மாதிரியான கட்சியில போய் நீங்க ஜாயின் பண்ணும்போது அது எப்படி வெற்றி கூட்டணியா மாறுங்கிற ஒரு கேள்வி வரும்ல. வெற்றி என்பது எப்ப வரும் எப்படி வரும் அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுமா. ஒரே கட்சி உங்களுக்கு இப்படித்தான் புரிய வைக்கணும். திமுகவுக்கு கருணாநிதி தான் தலைவர், அதே கொள்கை, அதே தொண்டர்கள். 1971 தமிழ்நாட்டு வரலாறுலேயே 183 இடத்துல ஜெயிச்சா எம்எல்ஏ. அதே கருணாநிதி தலைவர், அதே கொள்கை, அதே தொண்டர்கள். 91 எத்தனை இடமா செஞ்சாங்க? கரெக்டா? இதை புரிந்து கொண்டாலே இந்த கேள்வி இரலவென்ட் முடியும். இத்தனை ஆண்டுகளா ஏன் சார் நம்ம கூட்டணி திமுக கூட தொடர்ந்து கூட்டணியில இருக்கோம்? இப்போ தொடர்ந்து திமுக பிஜேபி ஆட்சியிலே இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி தேவையாமா? பிஜேபி கூட அவங்க எல்லாம் மாறி மாறி இருக்காங்க, நாங்க மட்டும்தான் இல்லைங்கிறோம். பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லி நாங்க சொல்லாம அவங்க சொல்வதில் உண்மை இல்லை, அது நேர்மை இல்லை, அது நியாயம் இல்லை என்பதை எத்தனை வார்த்தையில சொன்னாலும் நான் சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்கிட்டாதாமா சரியா வரும். எத்தனை தொகுதிகள் சார் எதிர்பார்க்கறாங்க? நாங்க 234 தொகுதி நிக்கலாம் தான் நினைக்கிறோம். இல்லம்மா, எங்களை இல்லம்மா, முழுசு சொல்ல விடலையம்மா. பாசம் திமுக எங்க மேல இருக்க பாசத்துல எல்லாம் நீங்களே நில்லுங்க, நாங்க ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கணும். நடைமுறை நான் முதல்ல என்னமா சொன்னேன், 2 பேரும் சரிசமா 118 எதிர்பார்க்கறாங்களா காங்கிரஸ்? ஏற்கனவே நடந்துச்சேமா. நடந்தது கொஞ்சம் முன்னால என்னமா சொன்னேன், ப்ரூவ்டுன்னு கேட்டேன். இது ப்ரூவ்டு தான் நான் சொல்றேன். ஆனா அந்த களம் வேறல, அப்ப இருந்த களம் வேற. இது பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த களமா? எந்த களம்? அது எந்த வருஷம் நீங்களே சொல்லுங்களேன். 118 நின்னது எப்போ? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னால இருந்தது இப்ப இருக்க கூடாது, வேற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட்டா? இல்ல, நம்ம வந்து முன்னாடி இப்போ நம்ம நீ கேட்ட கேள்விக்கு இதுக்கு முன்னால உண்டானா இருந்துச்சு, சரிசமமா நின்னோம்னு சொல்லிட்டேன். சரி, அது அப்போன்ற. சரி, இப்போனா இப்ப மாறுனான்னு அர்த்தம். இப்ப இருக்கிற நாங்க 90 தொகுதி நிக்கணும் சொல்லுங்க. ரைட். இப்போ நான் கம்மியா சொல்றேமா, ஏற்கனவே 20 சரி, நீங்க 118 234 கூட கேளுங்க. நீங்க முடிவு சொன்னீங்கன்னா சந்தோஷம். கேட்கலமா, அவங்களே பாசத்துல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக. ஆமாமா, எங்க மேல அவங்க அப்படியே எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. எங்களை பிரிக்காதீங்கம்மா. உங்களை நாங்க பிரிக்கிறோம்? ஆமா, நீங்க இப்படியே பேசி பேசி எங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி உருவாக்கணும். உங்க இருபெரும் தலைவர்கள் பேசுறத பாக்கும்போது நாங்க பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு தோணுதே. நீ உங்களாலதான் பிரச்சனை வருது. இல்லன்னா நாங்க எத்தனை தொகுதி நின்னாலும் அவங்க திமுக காரங்களை ஆதரிப்பாங்க.
சரி, இப்போ உங்களுக்கு 63 தொகுதி கொடுத்தாங்க. அப்ப 5 தொகுதிகள் தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம். சரி, போன தேர்தல திமுக 25 கொடுத்து இருமா, நான் என்ன கேக்குறேன், போன தடவை திமுக கேள்வி முடிச்சேன். ஏமா கேள்வி புரியுதுமா எனக்கு, நீ ஆரம்பிக்கவே எனக்கு புரிஞ்சுதானே சொல்றேன். 25ல அதைத்தான் நான் என்ன சொல்றேன், 25ல நாங்க 18 ஜெயிச்சோங்கிற. சரி, திமுக எத்தனை தொகுதி நின்னுச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏமா நீ தானமா விவரம் தெரிஞ்ச பொண்ணு, என்கிட்ட கேள்வி கேட்டீல்ல. 25 18 தானே ஜெயிச்சீங்க. ஆமான்ட்டேன். அப்ப திமுக எத்தனை தொகுதி நமக்கு, நான் என்ன சொல்றேன் கேளுமா. சொல்லுங்க. திமுக எத்தனை தொகுதி நின்றுச்சு, எத்தனை தொகுதி ஜெயிச்சு சொல்லுங்க. அந்த 10ல 8 நாங்க ஜெயிச்சா 20ல அவங்க 16 ஜெயிச்சிருக்கணும். அப்பதானே சமம். அது மாதிரி இருக்கான்னு மட்டும் சொல்லு. நம்ம நம்மள வச்சு பாப்போமே. இப்ப நமக்கு கம்மியா கொடுக்கும்போது அதிகமா ஜெயிக்கும். ஐயே, இது என்னமா அவங்க அடிமை நிறைய தொகுதியில் நிக்கும் போது தான் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க 91ல. எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அது வந்து மக்களை குழப்பதற்கு தான் அந்த வாதம் பயன்படும். நீ சொல்ற போன தேர்தலையே நாங்க 25 கொடுத்து 18 ஜெயிச்சோம். இந்த பெர்சன்டேஜ் படி திமுக ஜெயிச்சான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். அவங்கள விட நாங்க அதிக பெர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு அதிக சீட்டு. இப்ப நீங்க இல்லாம திமுக ஜெயிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? இல்லவே இல்லை. திரும்பி எழுதி சொல்றேன். காங்கிரஸ் நாங்கள் ஆதரித்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி இப்ப அதிகம் இருக்கு. நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி இப்பவே முடிவு பண்ணிக்க. எதிர்கட்சி தான். ஆமா, எதிர்கட்சியா அல்லது உதிரி கட்சியா அதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு எதிர்ப்பு இருக்குமா. இப்ப நீங்க எதிர்கட்சியா இல்லாம அவங்க இப்ப நீங்க அங்க இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு கூட்டணியில போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணி போற தனியா கூட நிக்கிறோம், அது வேற. இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். தனியா எதுவும் நடக்குமா? கெஜ்ரிவால் என்ன நாட்டுக்கு பெரிய சுதந்திர போராட்டத்தி ஐயா? அவர் என்ன நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நாள் கட்சி நடத்துறாரா? இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில ஜெயிச்சார்ல. திமுகவே இது வரைக்கும் தனியா நின்று ஜெயிச்சது இல்லையா சார் தமிழ்நாட்டுல? எப்ப ஜெயிச்சுமா? அதான் ஜெயிச்சது இல்லையே. அதைத்தான் சொல்றேன், தனியா நிக்குது அப்படிங்கறது நான் சொல்றேன். காங்கிரஸ் பல முறை தனியா தான் நின்று இருக்கு. அவங்க ஒரு முறை கூட தனியா நின்னதே இல்ல. தனியாவே நின்று ஜெயிச்ச கட்சி ஜெயிக்காது. எப்பவுமே கூட்டணியிலே இருந்த கட்சி மட்டும்தான் பலம் அப்படின்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சரி சார், அரசியல் வரலாறு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த 2026 களத்தை எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜயோட வரவாகட்டும், மும்முனை போட்டிங்கிறது 4 முனையா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி சொல்றாங்க. இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க? 3 முனையா 4 முனையா 5 முனையா, அதாவது அரசியல் ஒரு அடிப்படை சின்ன விஷயத்தை புரிஞ்சுப்பான். இவன் தான் பெரிய தலைவர், இவன் சாதாரண ஆளு, இந்த கட்சி தான் பெரிய கட்சி, இது சின்ன கட்சி என்றெல்லாம் பேசுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். பெரிய கட்சி சின்ன கட்சியாவதும், சின்ன கட்சி பெரிய கட்சியாவதும், பெரிய தலைவர் சாதாரணமாக போகிறதும், சின்ன ஆள். நான் உன்னை பார்த்து கேட்குறேம்மா, 77 தேர்தல் முடிஞ்ச உடனே முடிகிற போது, தேர்தல் வர்ற போது இந்தியாவிலே இந்திரா காந்தியை எதிர்த்து பல பேர் போட்டி போட்டாங்க. சஞ்சய் காந்தியை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தன் கூட தயாராக இல்லை. அந்த ஒரு இடத்துல வேட்பாளரே போடலைன்னா நாடு முழுக்க எதிர்கட்சிக்கு பலவீனங்கிறதுக்காக ஒருத்தருக்கு எடுபடியா இருக்க பேரை கொடுக்குறார். நாமினேஷன் போட்டவர் அவனுக்கு சொந்தமாக சைக்கிள் கூட கிடையாது, பூத் ஏஜென்ட் கூட சரியா இல்லைம்மா. ஆனால் அவன் ஜெயிச்சான்னு தெரியுமா? அவன் பேரை சொல்லிடுமா, அதுக்கப்புறம் அரசியல் பேசுவோம். சொல்லுங்க சார். நீங்க ரவீந்திர பிரதாப் சிங்னு பேர். இதுதான் அரசியல். உலகமே பாராட்டுகின்ற காமராஜர் எய்த்தின சாதாரண பையன் சீனிவாசன். காமராஜர் தோற்றார், சீனிவாசன் ஜெயிச்சார். இதுல இன்னொரு பெரிய தத்துவத்தை இப்பதான் சொல்ல போறேன். அதை காமராஜர் எப்படி எடுத்துக்கொண்டாரு? அந்த ரிசல்ட் வருகிற போது திருமலை பிள்ளை வீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. முதல்ல அனந்தநாயகி தோல்விங்கிறது முதல் அறிவிப்பு. அப்போல்லாம் ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியும், டிவியெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஐயோ தோக்குதே தோக்குதுன்னு வருத்தப்பட்டு இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார். ரொம்ப நேரம் கழித்து காமராஜர் தோற்றார்னு வருந்தோடனே கூடியிருந்த எல்லாரும் ஐயோ போச்சே போச்சேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான். அதுவரையிலும் அமைதியாக இருந்த தலைவர் காமராஜர் சிரிக்கிறார், ஹஹான்னு சிரிக்கிறார் சத்தம் போட்டு. யாருக்கு ஒன்றும் புரியல, என்னையா சிரிக்கிறீங்க? காமராஜ் தோத்தா என்ன, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு இல்ல, என்னையா சொல்றீங்க? காமராஜராகவே இருந்தாலும் அவரை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் அப்ப ஜனநாயகம் ஜெயிக்குன்னு அர்த்தம். இவன் தான் பெரியவன், இவன் சாதாரண ஆளு அப்படின்னு நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது. அதற்கு பேர் தான் ஜனநாயக தத்துவம். அதனால இவன் தான் ஜெயிப்பான், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் என்பது இல்லவே இல்லை. எதுவும் எப்போதும் ஜெயிக்கலாம், எப்போதும் தோற்கடிக்கப்படலாம். இதுக்கு பல உதாரணத்தை இப்பயே நான் சொல்லிட்டேன். இதை புரிந்து கொண்டாலே தமிழ்நாடு அரசியல் எப்பவும் எப்படியும் மாறும் என்பதை நீங்க எடுத்துக்க முடியும். ரொம்ப நாள் இருக்கிற கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும்னா 141 வருஷம் இருக்கிற கட்சி காங்கிரஸ் தான், அதெல்லாம் இருக்கணும். அது இல்லை. அதனால முதல்ல கேட்ட கேள்விக்கு இது பதில். இப்போதான் கட்சி ஆரம்பிச்சாங்க,
இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அரசியலில் கிடையாது. மற்றதுக்கு தான் ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ப்ரொமோஷன், அரசியல் அது கிடையாது. இப்போ நான் முழு நேர அரசியலுக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. நேற்று நான் அரசியலுக்கு வரும்போது அவன் பிறக்கலேங்கிறதில்ல, அவங்க அம்மாவே பிறந்திருக்குமான்னு தெரியாது, அப்படிப்பட்ட பேரெல்லாம் என்னை எதிர்த்துன்னு ஜெயிக்க முடியுது. அதனால் அரசியலுக்கு சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, அறிவா, ஆற்றலா இல்லை. மக்கள் வாக்களித்தால் யாரும் வெற்றி பெறலாம், நல்லவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க, அயோக்கியர்கள் தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. நல்லவர்கள் தோற்கடிக்கப்படுவது உண்டு, அயோக்கியர்கள் ஜெயிக்கப்படுவது உண்டு. நல்ல அரசியல்வாதி, நான் காமராஜ் சொன்னதை போல அவனுடைய பணியை அவன் செய்து கொண்டே போவான். வெற்றி பெறுகிற போதும் பெரிய மகிழ்ச்சி அடைய மாட்டான், தோற்கிற போதும் துவள மாட்டான். அவன்தான் ஜனநாயகத்தை புரிந்து கொண்ட யதார்த்தமான அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு வர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கின்ற உணர்வு மக்களுக்கு வர வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் அப்பப்போ சொல்லிட்டே இருக்காரு. முதல்ல விஜய் சந்திச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, அதுல எதுவும் அரசியல் பேசப்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சாகட்டும், அடுத்து இப்போ திமுக காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க சொன்ன நான் தாமா முதல்ல சொன்னேன், என்கிட்ட தாய்மாமன் குலகோத்திர சொன்னது நானு, நீங்க சொன்னீங்க, அவரும் சொல்லியிருக்காரு. நான் மட்டும்தாமா சொன்னேன். வேண்டாம், நீ புரிஞ்சுட்டு சொல்லுமா, என்ன ஏமா இம்சப்படுத்துற? முதல்ல இது கேட்டவனே நான் தான். நீங்க தான் முதல்ல நான் தான் கேட்டேன். அது நியாயமா தப்பான்னு சொல்லு, பேசுறேன். நீங்க பேசுறது தொடர்ந்து இப்ப அவரும் பேசுறாரு. அவர் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான தொண்டர்களும் பேசுறான். கூடுதலா தகவல் சொல்றேமா, அதுக்கு இன்னொரு காரணத்தை இப்ப நான் சொல்றேன். திமுக அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. எதிர்த்து ஒருத்தரை கொள்றதில்ல, கட்டி பிடிச்சே கொள்றது, அதுதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம். கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே காங்கிரசினுடைய வேர்களை வெட்டுகின்ற வேலையை செய்தார்கள் என்பதை இப்பதான் காங்கிரஸ்காரன் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் விழிப்படைந்து பேசுகிறோம். ஆட்சியில் இருந்தால்தான் இதற்கு ஒரு அணை போட முடியும். கூட்டணி ஆட்சின்னு கேட்டதுக்கு அதான் காரணம். பஞ்சாயத்து போர்டில், முனிசிபாலிட்டியில், யூனியனில் இதை எவனுமே இல்லைன்னா கீழே கிரவுண்டில் காங்கிரஸ் கட்சி இருக்காது. அதை ரொம்ப துல்லியமாக கணிச்சு அவங்க செஞ்சாங்க. அப்போ எங்களுக்கு புரியல, இப்போ தெளிவாக புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி ரொம்ப குறைவு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப 2014 நான் கூட வயசு வைக்கிறேமா, அவங்களுக்கு வாக்கும் கிடையாது வங்கியும் கிடையாது சொல்றேன். நீ ஒத்துக்குவீங்களா? திமுக நான் முதல்ல இப்ப என்னமா சொன்னேன், 71 தேர்தலில் 183 சீட்டை ஜெயிச்சா அதே திமுக, அதே தலைவர் 91 தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. அவங்க கட்டி அணைத்து உங்களை இது பண்றாங்க, பின்னாடி இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க, கூட்டணியில இருந்தே பிரச்சனை பண்றாங்க. இத்தனை வருஷம் அவங்க கூட கூட்டணியில இருந்தோம், அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆப்போசிட்டா நிக்கிறோம். அப்ப இத்தனை வருஷம் நம்ம ஏன் அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல? இல்ல இன்னைக்கு நம்ம வர்றது வந்து கண்டினியூ பண்ணுவோமா, இல்ல இது வந்து தேர்தல் வருது இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்குவோங்கிறதுக்காக பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? வயசுல என் பொண்ணை விட கம்மியா இருந்தாலும் உன்னை வந்து நான் மதிக்கிறேம்மா, நாங்க தப்பு தான் செஞ்சிட்டோம், இனிமே நாங்கள் திருந்தி நியாயமா நடக்கிறோம், நீ வாழ்த்தணுமா வேணாமா? இவ்வளவு நாள் கேட்கல, தப்பு பண்ணிட்டோம், உங்க வாதத்தை நான் ஏத்துக்கிறேன், இனிமேலாவது உங்களுக்கு ஆதரவாக நியாயமா இருக்கோங்கிறோம், அதை வாழ்த்துங்க. ஓகே சார், களம் வந்துருச்சு, தேர்தல் நெருங்குது, கண்டிப்பா தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வரப்போகுதுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். காங்கிரஸ் என்ன அதை இன்னொன்னு சொல்றேம்மா, நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் என் காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சு காமராஜர். கண்டிப்பா அவரை கேவலமா பேசுற அப்படிங்க கூட்டணி வெளியே வந்துருங்க. மாத்தி மாத்தி பேசக்கூடாதுமா. நாங்க கோவப்பட்டு எதுத்தா ஏன் எதுக்குறீங்கன்னு கேட்குறீங்க, அதுக்கான காரணத்தை சொன்னா உடனே டக்குன்னு அதை மறிச்சு விடுறீங்க. அடுத்து லேட்டஸ்டா ஒன்று சொல்லணுமா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற கதையா? இன்றைக்கு வாடுகின்ற இந்த உலகத்தில் 100க்கு மேற்பட்ட நாடுகளில் சிலையாக இருப்பவர் மகாத்மா காந்தி. உலகமே பாராட்டுது. அந்த காந்தியை பற்றி இப்ப 2 நாளைக்கு முன்னால திமுக ஒரு பெரிய மகாராஜா என்ன பேசினார் கவனிச்சியமா? காந்தியவே உள்ள படுக்க வச்சதே நாங்க தான், நீங்க என்னடா? இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு கோபம் வரலன்னா நீ எல்லாம் மனுஷனானு கேட்க மாட்டியாமா? இதை பார்த்து கொண்டு கோபப்படாமல் இருந்தால் அவன் காங்கிரஸ்காரன் கூட அப்புறம் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே நாங்கள் எதிர்த்து கேட்கிறோம். குறைந்தபட்சம் இப்படி தவறாக பேசுகிற போது அந்த கட்சியுடைய தலைமை இது தவறு பேசாதன்னு சொல்லியிருக்கா? நீ ஏண்டா பேசணும்னு சொல்லிச்சா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு பையன் காமராஜர் ஆட்சியில் தான் முத ஊழலே வந்துச்சுன்னு பேசுகிறான். அவர் தான் கள்ள நோட்டு அடித்தாருங்கிறான். கொஞ்சம் கூட ஜமுக்காலத்தில் வடிகட்டியே போய்
மற்றவங்களெல்லாம் ஒரு சின்ன தப்பா ஒரு வார்த்தை போட்டு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டா தேடி தேடி பிடிக்கிற போலீஸ் அவனை கைது பண்ணணும்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திற்குரிய எஸ்பிகிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. மாச கணக்காச்சு, இன்னும் கைது பண்ணல. இதுல இருந்து அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க? 5 வயசு பேத்திக்கே புரியுதுமா, உனக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்க அது எதுக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. சரி சார், நீங்க வந்து பிரிஞ்சு வரீங்களா இல்ல வேற யாரோட சேர்றீங்களா இல்ல ஆட்சியில பங்கு கேட்டு வரீங்களா அப்படிங்கிறத களத்துல இருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நேரம் கிடைக்கும் போது வாங்க. இன்னும் ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு உங்ககிட்ட. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்துக்காகவும் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். 4 மாசம் கழிச்சு பேசுற போது அதிகாரத்தில் நாங்க இருப்போம். அப்ப சிறப்பா பேசுவோம். அதுக்கு முன்னால சாதாரணமா பேசுவோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நன்றி.